காவேரி வந்து நம்ம நிவின சந்திக்கிறாங்க. அப்போ வந்து நிவின் கிட்ட வந்து யமுனா பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடையிறாரு. "உனக்கு எப்படி?" அப்படின்னோனே, "எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள மீட் பண்ண வந்தது, இப்ப வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து யமுனா என்கிட்ட சொல்லிட்டா." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாரு. "சரி அது போட்டும். நீங்களும் வந்து யமுனாவ விரும்புறீங்களா?" அப்படின்னோனே, நான் எப்படி காவேரி விரும்ப முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விரும்புறீங்களா? விரும்பலையா? அத மட்டும் சொல்லுங்க." அப்படின்னோனே, "ஆ இல்ல காவேரி, அப்ப ஏன் வந்து அவள வந்து ட்ராப் பண்ணியிருக்கீங்க? காலேஜ்ல பார்க்க போயிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. அவளுக்கு வந்து சேர்த்தும் விட்டுருக்கீங்க. அவ நல்லா படிக்கிறதுக்காக ட்ரைனிங் சென்டர்ல இவ்ளோ வேலையும் செஞ்சிருக்கீங்க. ஏன் அவ உங்ககிட்ட காதலையும் சொல்லியிருக்கா. அதுக்கும் வந்து அமைதியா இருந்திருக்கீங்க. நல்லா படிப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லல. ஏங்க இவ்வளவும் பண்ணா பின்ன ஒரு பொண்ணு என்னங்க நினைப்பா? அப்போ அந்த பொண்ணு மனசுல ஆசை வளராதா உங்களுக்கு? நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு ஆசை வளர்க்கல அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்ப எப்படி விரும்பலன்னு சொல்லுவீங்க நீங்க? அப்போ நீங்களும் வந்து யமுனா விரும்புறீங்க தானே அர்த்தம்? அப்படின்னா, அதெல்லாம் இல்ல காவேரி. நான் எப்படி காவேரி விரும்ப முடியும்? நீ வந்து யமுனாவ? யமுனா சின்ன பொண்ணு காவேரி. அவ தெரியாம வந்து என்கிட்ட வந்து இந்த மாரி சொல்றா. ஏதோ வந்து ஒரு விஷயத்துல சொல்றா. அதுக்காக நான் அவள விரும்ப முடியுமா? நீயே சொல்லு. இங்க பாரு நான் எல்லாமே பண்ணேன். ஓகே தான். அவள போய் பார்க்க போனேன். அதுக்கப்புறம் அவளுக்காக நெறைய விஷயங்கள் நான் பண்ணேன். அது எல்லாமே வந்து அவ படிப்புல நல்லா இருக்கணும். உன் ஆசை நிறைவேறணும். உன் அப்பா ஆசை நிறைவேறணும் தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்டின்னோனே, இங்க பாருங்க நீங்க எதுக்காக பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அவ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா அவ மனசுல வேற மாரி ஆசை உருவாகுது. இப்ப நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணாலும் அவ மனசு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவ வந்து உங்ககிட்ட பேசாமயும், பழகாம அவளால இருக்கவே முடியல. அதனால வந்து நீங்க அவர்கிட்ட பேசுறது தான் நல்லது அப்டின்னோனே, "என்ன காவேரி நீயே இப்டி சொல்ற? வேற என்ன சொல்றீங்க? நீங்க பண்ண வேலை அப்டிங்க. நீங்க தான் ஆசைய வளர்த்து விட்டுருக்கீங்க மனசுல. இப்ப வந்து அது மரமா நிக்குது" அப்டின்னோனே அதிர்ச்சி அடைறாரு. "நான் எதுவுமே பண்ணல. சத்தியமா நான் அப்டி யோசிக்கல" அப்டின்னோனே, "இங்க பாருங்க நீங்க நல்லது நெனச்சு தான் பண்ணீங்க. ஆனா இது இந்த மாரி முடிஞ்சிருச்சு. சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்றா. அதனால அவகிட்ட பேசுங்க, பழகுங்க தப்பு கிடையாது. ஆனா அவகிட்ட பேசாம இருந்தீங்கன்னா, அவ இன்னும் பாதிக்கப்படுறா. நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். எப்படியாவது படிப்புல கவனத்த செலுத்தி, அவ படிச்சு முடிச்சுட்டான்னா, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறந்துருவா." அப்படின்னோனே, "ஆமா காவேரி, நீ சொல்றது தான் கரெக்ட்டு. நானும் அத தான் யோசிச்சேன்." அப்படின்னோனே, சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கரெக்ட்டா இவங்க 2 பேரும் நின்னு வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து வண்டியில வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து விஜய் பார்த்துடுறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைறாரு. அவங்க அம்மா சொன்ன வேலை ஏதோ செய்ய போறேன்னு சொன்னாளே! ஆனா வந்து நிவின் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காளே! ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வந்து விஜய் வந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து நிவின் பத்தி கேட்கலாமா? அப்டி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வேணாம் அது கேட்டா நல்லா இருக்காது அப்டி சொல்லிட்டு, எங்க காவேரி வேலைக்கே வரல அப்டின்னோனே, இல்லங்க ஒரு முக்கியமான வேலைன்னு நான் போயிருந்தேன்ல, அப்டியே லேட் ஆயிடுச்சு வர முடியல அப்டின்னு சொல்றாங்க. என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்டி சொல்லி கேட்டோனே, அது வந்து அம்மா வந்து இப்போ நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது சம்மந்தமான வேல தான். வேற ஒண்ணும் இல்ல அப்டின்னோனே, உடனே யோசிக்கிறாரு. ஏன் காவேரி என்கிட்ட மறைக்கிற? நிவின தான் சந்திக்க போறேன்னு சொன்னா, நான் என்ன சொல்ல போறேன்? நான் என்னைக்குமே வந்து உன்ன வந்து அப்டி யோசிச்சதே கிடையாது. ஏன் என்கிட்ட மறைக்கிற? அப்டி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. நம்ம வந்து விஜய், சாரி விஜய் உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். ஆனா வேற வழி கிடையாது. ஒரு வேளை நான் நிவின தான் மீட் பண்ணேன் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா, கண்டிப்பா யமுனாவ பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு பொண்ண பத்தி வந்து அதுவும் என் தங்கச்சிய பத்தி வந்து எப்படி உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்ல முடியும்? அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. சாரி விஜய் அப்டின்னு சொல்லிட்டு மனசுலயே நெனச்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்டியே வந்து மனசு இல்லாம அங்கருந்து விலகுறாங்க. ராகினி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா இது? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே! எப்படியாவது வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியல. இவளுங்க ஏதோ பேசிக்கிறாளுங்க கூடி கூடி அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாவுறாங்க. அடுத்து வந்து ராகினி அவங்க அப்பாவ மீட் பண்றாங்க. அங்க வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டு பசுபதி ஆச்சரியமா பார்க்குறாரு. இவ்ளோ நடந்திருக்கா? அப்படின்னு இது முடியுது.